Hello everyone, I'm Aman. Welcome to Navaji. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பாகுபலி த எட்டர்னல் வார் பார்ட் 1. ஸோ இந்த படம்னு நினைக்கிறேன், படமா சீரியஸானு கூட தெரியல, இதோட வந்துட்டு டீசர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ பாகுபலி இப்போதான் வந்துட்டு ரீசெண்டாக திரும்ப ரீமாஸ்டர் பண்ணி பாகுபலி எப்பிக்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி எனக்கு சரியா தெரியலங்க. சரி கொஞ்சம் விட்டுறதுக்கு போய் பார்த்தா வந்துட்டு இப்போ வந்துட்டு என்னது அனிமேஷன் படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னடா ஸ்பின் ஆஃபா அப்படிதான் கேட்கற மாதிரி இருக்கு. இது ஏதாண்டா ஸ்டேஞ்சர் திங்ஸா ட்ரை பண்ணிருக்கான். ஸ்டேஞ்சர் திங்ஸ் நீங்க அடிக்கிறீங்களா இல்ல உங்ககிட்ட இருந்து ஸ்டேஞ்சர் திங்ஸ் அடிக்கிறான ஐடியாவான்னு தெரியல, அப்படிதான் கேட்கற மாதிரி இருக்கு. ஏன்னா ஸ்டேஞ்சர் திங்ஸ் உங்ககிட்ட தான் வந்துட்டு அந்த ஒரு அனிமேஷன் சீரீஸ் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி சீரீஸா இருக்கும் போது அது ஒன்று ரெடி ஆகி இருக்கான். ஸோ பார்ப்போம் எப்படி என்று. ஸோ இந்த பாகுபலி எட்டர்னல் வார் பத்தி அனிமேஷன் மட்டும் தெரியும். அது படமா டீசரா என்னன்னு எனக்கு தெரியாது. சாரி, படமா என்ன சொல்ற சீரீஸான்னு தெரியல, எபிசோடா வரப்போதா தெரியல, ஆனஸ்ட்லி தெரியல. ஸோ எப்படின்னு பார்த்துருவோமா டீசர் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இல்லைல்ல, அதனால தான். ஸோ நம்ம 2 டீசர் வாட்ச் பண்ணுவோம். முதல் வந்துட்டு தெலுங்கு டீசர், அதுக்கப்புறம் தமிழ் டீசர். ஃபர்ஸ்ட் வந்து தெலுங்குல ஆரம்பிச்சிடலாம். ஸோ சரிங்களா? ஸோ லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் டவுன் 3 2 1 கோ. బాహుబలి ప్రాణం పోసి పెంచుకున్న నా బిడ్డ తన కోసం ఆ పరమశివుడు రాసిన గమ్యమేంటో అప్పుడు నాకు తెలియలేదు. తన మరణం ఒక ముగింపు కాదు, ఓ మహాకార్యానికి ప్రారంభం. తన గమ్యం యుద్ధం. భూత వర్తమాన భవిష్యత్ కాలాలని శాసించి దేవాసుర సంగ్రామం. తప్పుకో విశాసుర, బాహుబలికి శిక్ష తప్పదు. సోదరా ఇంద్ర, నీకు బాహుబలి కావాలంటే నన్ను గెలిచి తీసుకో. బాహుబలిని ఎవరు కాపాడతారు ఇప్పుడు? జై మహాకాల. అదే ప్రశ్న ఇంద్ర, ఇప్పుడు నిన్నెవరు కాపాడతారా అని. ఈ 14 లోకాల మనుగడ ఒకే ఒక మానవుడి చేతిలో. ఆ శక్తి పేరి ஓகே, ஒப்பீனியன் இருக்கு. நம்ம வந்துட்டு தமிழ் ட்ரெயிலர் பார்த்துட்டு பேசுவோம் மறுபடியும். ஓகேவா? ஸோ தமிழ் ட்ரெயிலர் டீசருக்கு போயிடுவோம். ஸோ லெட்ஸ் வாட்ச். கவுண்ட் டவுன் 3 2 1 கோ. பாகுபலி அவன் பிறந்த நொடியில் நான் அறியவில்லை. அவன் பிறக்கும் முன்னே அப்பிறப்பின் காரணம் பிறந்ததை. அவன் இறந்த நொடியிலும் நான் அறியவில்லை அவன் மரணம் ஒரு பயணம் என்று. இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு. அவன் சோல் வந்துட்டு வேற உலகத்துக்கு போற மாதிரி. ஒரு போரில் கலந்தது. தேவருக்கும் அசுரருக்கும் இடையே நடக்கும் இரவா போறது. அவன் இரவ போறது. வழிவிடு விஹாசுரா, பாகுபலி என் கைதி. சகோதரா இந்திரா, உனக்கு பாகுபலி வேண்டுமெனில் என்னை கையில இன்ஃபினிட்டி ஸ்டோன்லாம் இருக்கிற மாதிரி.
என்னை யார் காப்பார் இப்பொழுது? ஏய் மகாகாலா! தவறான கேள்வி இந்திரா. இப்பொழுது யார் உன்னை காப்பார் என்று கேள். பேரண்டத்தின் எதிர்காலம் அவ்வொருவனின் கையில். ஓகே, எஸ், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, ஸ்பின் ஆஃப் எப்படி வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ராஜா கதை அந்த கான்செப்ட் எடுத்து கடவுள் கதையோட நினைச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? என்னடா அறிவு உங்களுக்கு! இல்ல, அந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே, ஸ்பின் ஆஃப்னா இப்படி தான் கொடுக்குறோம். ஸ்பின் ஆஃப்லாம் வேற லெவலில் இருக்கு உண்மையிலே. இதை பார்க்க உண்மையிலே வந்துட்டு ஸ்பைடர்மேன் ஸ்பேனா வந்துட்டு இந்த ஸ்பைடர்மேன் படம் வந்துட்டு ஸ்பைடர் வேர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு படம் வழியா வந்துச்சு தெரியுமா, அனிமேஷன். அந்த குவாலிட்டியில இருக்கு. லைக் வந்து ஒரே அனிமேஷன் மாதிரி இருக்கு. அந்த டிரான்சாக்ஷனா இருக்கட்டும், அந்த கலர்ஸா இருக்கட்டும், அது வந்துட்டு லைக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் வந்து அந்த ஸ்பைடர்மேன், அதாவது பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ், அந்த ஸ்பைடர்வர்ஸ் இருக்கும்ல, அது என்னது, எஸ், அந்த அனிமேஷன் அந்த மைஸ் மொராலைஸை வச்சு அந்த ஒரு மெயினா வச்சு வந்துட்டு அந்த அனிமேஷன் படம் இருக்காது. ஸோ 2 பார்ட் கூட வெளியே வந்துச்சு. அந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா இந்த டீசரை பார்க்குறப்போ அந்த ஃபீல் எனக்கு வருது. ஓகே, எனக்கு வருது. ஏன்னா அந்த படம் நான் பார்த்துருக்கேன் தேட்டரில் போயிட்டு, அந்த ஸ்பைடர்மேன் படத்தை, அனிமேஷன் படத்தை. ஸோ இது அந்த ஒரு ஃபீல் வருது, ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டிரான்ஸ்லேஷன்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. நல்ல ஒரு எப்பிக்கா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ராஜா கதையை, அந்த ராஜா கான்செப்டை எடுத்து அவரோட சோல் வந்துட்டு அந்த அந்த கடவுள் வேர்ல்டுக்குள்ள போய் அது கடவுளுக்குள்ள போர், அதை தான் அந்த கான்செப்டா இருக்கு, கடவுளோட போர். ஓகேவா, அந்த எட்டர்னல் வார்னுங்கிறது வந்துட்டு கடவுள் வேர்ல்டுக்குள்ள போய் கடவுள் கூட சண்டை போடுறாரு, கடவுள் கூட ஒரு வார். ஓகேவா, ஸோ அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரீஸ்ல ரொம்ப நல்லா இருக்கு. கிட்ஸ் மட்டும் இல்லை, கண்டிப்பா அடல்ட்ஸும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு நல்லா அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு. டீசரே அவர் நல்லா இருக்கு, சீரியஸ்லியே ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எத்தனை பேர் பாகுபலி ஃபேன் இருக்கீங்க? ஓகேவா, லைஃப் ஆக்ஷன் கண்டிப்பா ஃபேன் இருப்பீங்க 2 பாகுபலிக்கும். ஸோ நானும் ஒரு ஃபேன் தான் கண்டிப்பா. ஓகே, ஸோ எத்தனை பேர் வந்துட்டு பார்க்கல, ஸோ பார்க்காதவங்க வந்து நான் கீழே ஒடிச்சு லிங்க் கொடுக்குறேன், மறக்காம வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்துட்டு கீழே கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபேமிலி டேக் கேர், பாய்.